ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி சர்க்குலர் லெட்டரில் ஒரு மாடல் ஒன்று பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் 2. பாருங்கள், சர்க்குலர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெட்லைன் கொடுத்துருவாங்க. நமக்கு 2 ஹெட்லைனாக கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு ஹெட்லைன், கீழே ஒரு ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ஹெட்லைனை கவுண்ட் பண்ணி சென்டர் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஹெட்லைனை வந்து நம்ம சென்டர் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், இது மாடல் 2. இதில் வந்து பாருங்கள், இது அப்படியே ஒரே ஹெட்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால இங்கே வந்து அவங்க 2ஆக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு இங்கே டோட்டலாக கவுண்ட் பண்ணோன்னா 20லேருந்து 80க்குள்ளே இந்த ஹெட்லைனை நம்மளால் டைப் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ஹெட்லைனை சென்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரே லைனாக நீட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சென்டர் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ ஹெட்லைனை மாடலில் பாருங்கள், கொஷின் மாடல்லையே 2ஆக கொடுத்துட்டாங்க. ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஹெட்லைனை 2 ஹெட்லைன் போல் அப்போ 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இங்கே கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிகிரி 20லேருந்து 80 எடுத்துப்போம். ஸோ பாருங்கள், இது மாடல் 2. ஹெட்லைனை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே கேப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்லைனுக்கு பாருங்கள் அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அண்டுன்னு கொடுத்துருந்தா இதோட கண்டினியூ தான் இந்த ஹெட்லைன், சரிங்களா. இது தனி ஹெட்லைன்லாம் கிடையாது. இது ரெண்டுமே ஒரே ஹெட்லைன் தான். அப்போது 2 லைன் ஸ்பேஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது, சரிங்களா. பாருங்கள், மேலே உள்ள ஹெட்லைனை நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 38 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு தனி நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். கீழே கண்ட்ரி பிளானிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு தனி நம்ம கால்குலேஷன் போடணும். பாருங்கள், இது எனக்கு டோட்டலாக 16 இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எப்போதும் நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஹையஸ்ட்டாக உள்ளதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். 19 கிடைக்கிது. அதில் நம்மளுடைய சென்டர் வேல்யூ இருக்குது இல்லையா, 50 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 31 கிடைக்கிது. ஸோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் டவுன் அண்ட் இது வரைக்கும், இதில் இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த அண்டு வரைக்கும் நம்ம இந்த 31வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், நெக்ஸ்ட்டு லைன்லேயே அண்டு வரைக்கும் டைப் பண்ணி முடிச்சுட்டு கேரேஜை நம்ம நகர்த்துறோம்ல, அதாவது இங்கே ஒரே ஒரு லைன் ஸ்பேஸ் தான், சரிங்களா. நெக்ஸ்ட்டு லைன்லேயே நம்ம இந்த ஹெட்லைனை டைப் பண்ணிடணும். இங்கே 2 லைன் ஸ்பேஸ்லாம் வராது, ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். இந்த ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன்லேயே நம்ம இந்த ஹெட்லைனை சென்டர் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ பாருங்கள், இது 38 இருக்குது, இது 16 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 38ல் 16 மைனஸ் பண்ணிப்போம். அப்போ நம்மளுக்கு 22 கிடைக்கும். அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 11 கிடைக்கும். அப்போது இந்த 11 நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்க டிகிரி 31ஓட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 42 கிடைக்கிது. ஸோ அப்போ நம்ம இந்த கண்ட்ரி பிளானிங் அப்படின்றத 42வது டிகிரியில் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹெட்லைன் தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹெட்லைனுக்கு தனி கால்குலேஷன், இந்த செகண்ட் ஹெட்லைனுக்கு தனி கால்குலேஷனை மட்டும் போட்டுக்கிட்டு லைன் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 லைன் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது, சரிங்களா. இது ஒரே ஹெட்லைன் அப்படின்றதுனால இங்கே இடம் பார்த்தாமல் நம்ம இங்கே மடக்கி அடிக்கிறோம் கீழே. அப்போது இந்த ஹெட்லைனுக்கு நம்ம இந்த இதை சென்டர் பண்ணுறோம். ஒரே ஒரு லைன் ஸ்பேஸ் தான், சரிங்களா. இந்த ஹெட்லைனை அடித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் சைட் பாருங்கள், 3 ரோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு செகண்டாக உள்ள சென்னை பின்கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 600 ஸ்பேஸ் 002 ஃபுல் ஸ்டாப். இதுதான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு கவுண்ட்டு கிடச்சிருக்கு. 16 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டிகிரி 20லேருந்து 80 வரைக்கும் இல்லையா. ஸோ லாஸ்ட்டு டிகிரி 80ல் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 64 கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 64வது டிகிரியில் இந்த 3 ரோஸையும் நம்ம டைப் பண்ண போகிறோம். இங்கே 3ஆவதாக கொடுத்துருக்கதை பாருங்கள், ஜூன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போது 30th ஜூன் 2017 அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே பின்கோடுக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா. அப்போ பின்கோடு கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த ஆர்ஓசி நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பருக்கு நேராக தான் நம்ம இந்த டேட்டையும் டைப் பண்ணணும்.
அதே சேம் டிகிரியில் தான் டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஆர்ஓசி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஆர்ஓசி ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்களா, இங்கே மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்பேஸ் வரும். சரிங்களா? அதுவும் இந்த நம்பர் அப்படின்னு வந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும். நம்பர் அப்படின்னு இல்லாமல் வேறு ஏதாவது இப்போது டைரெக்டாக நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்பர் அப்படின்னு கொடுக்காம n/923 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் நம்ம கண்டினியூவாக எல்லாத்தையும் டைப் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு மாடலுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மாடல் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இங்கே ஆனால் நம்மளுக்கு நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? NO ஃபுல் ஸ்டாப்னா நம்பர்னு தான் மீனிங். சரிங்களா? அப்போ நம்ம இங்கே ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கணும். நம்பருக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூவாக டைப் பண்ண வேண்டியதான், எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. சரிங்களா? இப்போது இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு இதுக்கு நேராகவே நம்ம இந்த டேட்டையும் நம்ம டைப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். டேட்டுக்கு அப்புறமும் 2 லைன் ஸ்பேஸ் சொல்லியிருக்கேன். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சர்க்குலரை வந்து நம்ம சென்டர் பண்ணணும். சர்க்குலர் சென்டர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50, ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இது 46 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், மிஷின் வந்து 20லேருந்து 80 டிகிரி செட் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் ஸ்டாண்டர்ட் 46. நீங்கள் 10லேருந்து 70 வச்சு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 10 மைனஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 36 தான். ஓகேங்களா? இதுவே நீங்கள் 30லேருந்து 90 எடுத்துக்கிறீங்கன்னா இதில் ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க, 56. சரிங்களா? ஸ்டாண்டர்டாக சர்க்குலரை சென்டர் பண்ணுறதுக்கு இதான் நமக்கு வேல்யூ. வேணால் நம்ம இங்கே கால்குலேஷன் போடுறதுனாலும் போட்டு பார்த்துக்கலாம். டோட்டலாக இங்கே நம்மளுக்கு சர்க்குலர் அப்படின்றது 8 இருக்கும். சென்டர் பண்ணுறதுக்கு 2ஆக டிவைட் பண்ணிப்போம், நம்மளுக்கு 4 அப்படி கிடைக்கும். சரிங்களா? இந்த 4 நம்மளுடைய சென்டர் வேல்யூ என்ன 50 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 46 கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சர்க்குலர் அப்படின்றத 46வது டிகிரியில் தான் சென்டர் பண்ணணும். ஸோ சர்க்குலர் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸையும் சப்ஜெக்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் டைப் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டையும் ரெஃபரன்ஸையும் பொறுத்த வரைக்கும் 30வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும், 70வது டிகிரியில் முடிச்சிடணும், 70 தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஜெக்டை தான் மேலே டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே TN அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம தமிழ்நாடு அப்படின்றத ஃபுல்லாக டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மவுத் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே சென்டென்ஸாக நம்ம டைப் பண்ணணும். Pன்றது அப்பர் கேஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேப்ஸில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சப்ஜெக்டில் மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்லேயும் ரெஃபரன்ஸ்லேயும் மட்டும் ஹைஃபன் வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம 70 டிகிரியோட முடிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம கீழே மடக்கி அடிக்கும்போது இப்போ லாஸ்ட்டில் இப்போ நமக்கு இங்கே ஹைஃபனோட முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஹைஃபன் எப்போவுமே கீழே வரக்கூடாது. சரிங்களா? முன்னாடி வரக்கூடாது, லாஸ்ட்டோடையே முடிஞ்சிடணும், முன்னாடியில் ஹைஃபன் வரவே கூடாது. சரிங்களா? நீங்கள் ஸ்பீட் அடித்தாலும் சரி, லெட்டர் அடித்தாலும் சரி, நம்ம அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை பிரித்து அடிப்போம் இல்லையா, ஸ்பேஸ் இல்லைனா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹைஃபனை லாஸ்ட்லேயே முடிச்சிடணும். தப்பி தவறி கூட ஹைஃபனை முன்னாடி கொடுத்து அடிக்கக்கூடாது, அது மிஸ்டேக் ஆகிடும். சரிங்களா? இப்போது எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் மட்டும் ஹைஃபன் வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸு, பின்னாடி ஒரு ஸ்பேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் நடுவில் என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ சப்ஜெக்டை அடித்து முடிச்சுட்டு பாருங்கள், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் அடிக்கணும். அதுவும் அதே தான், 30லேருந்து 70 டிகிரிக்குள்ளே முடிச்சிடணும். பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இது எல்லாத்தையும் அடிப்போம். நெக்ஸ்ட்டு மடக்கி அடிக்கும்போது கரெக்டாக இதுக்கு நேராக தான் எல்லாத்தையும் அடிக்கணும். சேம் ரெஃபரன்ஸும் அதே தான், ரெஃபன் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மடக்கி அடிக்கும்போது இதுக்கு நேராக தான் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு, ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் நடுவில் தான் 2 லைன் ஸ்பேஸ். சரிங்களா? சப்ஜெக்ட்டு ரெஃபரன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த லைன் ஸ்பேஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு லைன்லேயே ஒரு சிங்கிள் லைன் தான். நெக்ஸ்ட்டு லைன்லேயே இந்த நம்ம டேட்டோட ரெஃபரன்ஸ் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கேரேஜை தள்ளிட்டு
நெக்ஸ்ட்டு லைன்லேயே நம்ம இந்த ஹைஃபன் அடிச்சிடணும். ஹைஃபனை சென்டர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்டு 48 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50. அப்போது இது 50வது டிகிரி. முன்னாடி 2 ஹைஃபன், பின்னாடி 2 ஹைஃபன். ஹைஃபனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஹைஃபன் தான். நம்மளுக்கு கொஷினில் 6 ஹைஃபன் கொடுப்பாங்க, 7 ஹைஃபன் கொடுப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்மளுடைய சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 50, நம்ம ஹைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 5 தான். ஸோ சென்டர் பண்ணுறதுக்கு 48 தான் நம்மளுக்கு சென்டர் பண்ணுறதுக்கான டிகிரி. சரிங்களா, இது ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட்டு ரெஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஹைஃபன் கொடுத்துட்டதுக்கு அப்புறம்தான் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ பேராகிராஃப்க்கு என்ன பண்ணுவோம், ப்ரொஃபஷ்னல் லெட்டர் ஸ்பீடு இதுக்கெலாம் நம்ம 5 ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். சர்க்குலர் லெட்டருக்கும் 5 ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம லெட்ரு வந்து பேராகிராஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது கம்யூனிகேட்டட் அப்படின்றது ஒரே வேர்டு தான். இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால ஹைஃபன் கொடுத்து அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட லெட்ரு வந்துட்டு பார்த்திங்கன்னா 20லேருந்து 80. ஸோ 80வது டிகிரியை தாண்டி இது எதுவுமே போகக்கூடாது. சரிங்களா, 80வது டிகிரிலேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கம்யூனிகேட் அப்படின்றத இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க, இங்கே கொடுத்து அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது கிராஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சென்டென்ஸை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராஸ் சிம்பிள், அங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராகிராஃப் முடிச்சிட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 4 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். 4 லைன் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ இதை வந்து இதுக்கு வந்து நம்ம கால்குலேஷன் போடணும். பாருங்கள், ஃபார் கமிஷனர் ஆஃப் டவுன் அண்ட். சரிங்களா, இது வரைக்கும் கவுண்ட் பண்ணால் 28 கிடைக்கிது. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் டிகிரி 80ல் மைனஸ் பண்ணோன்னா 52 கிடைக்கும். ஸோ 52வது டிகிரியில் இதை நம்ம டைப் பண்ணணும். கீழே பாருங்கள், கண்ட்ரி பிளானிங், இது நம்மளுக்கு 17 கிடைக்கிது. இதை நம்ம 28ல் மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா பேலன்ஸ் 11 கிடைக்கும். அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 11 எப்படி பிரிக்கலாம், 6 + 5ன்னு பிரிக்கலாமா. ஸோ 6 × 12, அதாவது 0.5 வந்துச்சுன்னா 1ஆக கன்சிடர் பண்ணிப்போம் இல்லையா, அதுக்காக தான் நான் இங்கே 6ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச டிகிரியோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 58. அப்போ 58வது டிகிரியில் கண்ட்ரி பிளானிங் அப்படின்றத டைப் பண்ணணும். பாருங்கள், மேலே ஹெட்லைனுக்கு சொன்ன மாதிரி தான். மேலே ஹெட்லைன் எப்படி 2 லைன் ஸ்பேஸ்லாம் கிடையாது, இது ஒரே ஹெட்லைன் தான். அப்படின்றதுனால மேலே உள்ள ஹெட்லைனை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த ஹெட்லைனை டைப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார் கமிஷனர் ஆஃப் டவுன் அண்ட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன்லேயே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 58வது டிகிரியில் கண்ட்ரி பிளானிங் அப்படின்றத டைப் பண்ணிக்கணும். இங்கே லைன் ஸ்பேஸ்லாம் நடுவில் கிடையாது. சரிங்களா, இதை டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே என்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ENCL அப்படின்னு கொடுத்துருந்தா என்க்ளோசர்னு ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்க்ளோசர் வந்துச்சுன்னா மேலே வந்து 3 லைன் ஸ்பேஸ் வரும். அப்போது நம்ம இந்த கண்ட்ரி பிளானிங் அப்படின்றத இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு 3 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் என்க்ளோசர் வந்து நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா, இப்போது என்க்ளோசரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம், 20வது டிகிரிலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50லேயே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன். இது என்க்ளோசர் 2, காப்பி 2, இது 3த்துக்குமே சேம் தான். சரிங்களா, இப்போது என்க்ளோசர் டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து 2 நம்ம டைப் பண்ணணும். 2 டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன்லேயே இதை நம்ம டைப் பண்ணுவோம். 50 சென்டர் வேல்யூவோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கு மேலே முடிஞ்சுன்னா கீழே மடக்கி அடிக்கும்போது 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து நம்ம டைப் பண்ணது ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2க்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து காப்பி 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நம்பர் வருது இல்லையா, நம்பர் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாக டைப் பண்ணணும். சரிங்களா, 1 2 3 பாருங்கள், 4 5 6 இங்கே கொடுத்துருக்காங்க, இதை இங்கே டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா, இதுக்கெல்லாம் எங்கேயுமே நம்மளுக்கு லைன் ஸ்பேஸே கிடையாது. இதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன்லேயே இது, நெக்ஸ்ட்டு லைன்லேயே இது, அப்படியே கண்டினியூவாக இது வரும். ஆனால் நம்மளுக்கு 50, நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50யை தாண்டி போகக்கூடாது. கீழே மடக்கி அடிக்கும்போது 1 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்குலர் லெட்டர் மாடல் 2 ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.